ஜனாதிபதி லேகம் காரியாலயக்கு முன்பாக இருக்கின்ற வாகனம் வந்து இங்கு பார்த்தோம்னா அதிகமான வாகனங்கள் கொண்டாந்து போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலே குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு கட்டாயம் பாருங்க, இதுல வந்து எத்துல் பீம தகனம்னு போட்டிருக்குது. கட்டாயம் உள்ளு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கிற காரணம் என்னன்னு சொல்லும்போது, இதுக்குள்ள வந்து அரசாங்கத்தால் வந்து இதுவரை பாவிக்கப்பட்ட இது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இங்கு பதவியேற்ற பின்பாக அவர்களாகவே தன்னியச்சையாக அவர்களாகவே கட்டாயம் எதுவும் எந்த அறிக்கையோ எதோ விடவில்லை. ஆனாலவே இங்கு விடப்பட்டிருந்த மேலாளர்கள் அதே மாதிரி அடுத்தடுத்தவர்களின் அரசாங்க சொத்துக்கள் வாகனங்களை தான் காணக்கூடியது இருக்கின்றது. இது சுமாராக இவ்வளவு காலமும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இருந்த பட்சத்தில் இவ்வாறான விடயம் காணக்கூடியதாக இருக்கவில்லை. எனினும் அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஜனாதிபதியாக பதவியேற்று 2 அல்லது 3 நாட்களே தான் ஆகின்றது. தற்போதைய நிலைமையில அவர்களாகவே முன் வந்து இந்த விடயங்களை இங்கு கையெழுத்து போகக்கூடிய காட்சிகளும் காணக்கூடியது இருக்கின்றது. சுமாராக 833 வாகனங்களுக்கும் மேற்பதாகவும் கூற முடியும். இங்கு மாற்றுமல்ல, சில 2 அல்லது 3 இடங்களில் வந்து இந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் காணக்கூடியது இருக்கின்றது. இதே போன்று நாட்டுக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது அனைவரின் குறிக்கோள். அது யூடிலங்காவுக்காக அக்ரம் லுத்ஃபி அவர்கள்.